வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஃபைனலி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது எம்சியூவோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் சீரிஸான, அதாவது ஃபேன் ஃபேவரட் சீரிஸ் எடுத்து பேசணும் அப்படின்னா இந்த சீரிஸை பத்தி தான் நம்ம பேசியே ஆகணும். அது எதுனா டேர்டெவில் பார்ன் அகைன். பட் அந்த சீரிஸ்க்கான ட்ரெய்லரோ ஃபுட்டேஜோ இப்போதைக்கு நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்க ஆகத்தா ஆல் அலாங்கான ட்ரெய்லர் பத்தி தான் பேச போறோம். ஸோ இது ஒரு ரிவ்யூன்னு எடுத்துக்கனாலும் நீங்க எடுத்துக்கலாம், இல்லைனா பிரேக் டவுன் சொல்லி எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். அண்ட் இது ஏன் ஃப்ரேம் பை ஃப்ரேமா போயிட்டு ஒரு பிரேக் டவுன் வீடியோ மாதிரி போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெர் இஸ் a rumor that ஜூலை 11th அன்னைக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துச்சுன்னா அதுக்கான வேலைகள் அதிகமா இருக்கும். ஸோ எக்ஸ்மெனோட வீடியோ வேற இருக்கு, அது கொஞ்சம் பெரிய வீடியோ வேற, ஸோ அதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ அதனால ஆகத்தா பத்தி சின்னதா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டு இந்த ஸ்டோரி எப்படி போக போகுது ஒரு பிளாட் சினாப்சிஸ் கிடைச்சிருக்கு. சோ அத பத்தியும் பேசிட்டு இந்த சீரிஸ்ல அப்பியர் ஆக போற கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா ஜெனரலா பேசிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எதனா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா எம்சியூக்குள்ள இது எப்படி கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா சொல்றேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட் நீங்க அடிக்கடி பார்த்துட்டு இருக்க முடியும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மார்வல் என்டர்டைன்மெண்ட் இப்ப ஏகப்பட்ட பிரான்ச்சஸா பிரிஞ்சிருச்சு. லைக் ஃபர்ஸ்ட் வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. அப்புறம் ஃபேஸ் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசன்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஸ்பாட் லைட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டா அனிமேஷன் ஒன்று கொண்டு வந்து எக்ஸ்மென் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வரிசையில இப்போ மார்வல் டெலிவிஷன் அப்படின்ற ஒரு பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்வல் டெலிவிஷன் பேனர்ல வரப்போற ஃபர்ஸ்ட் சீரீஸா ஆகத்தா ஆல் அலாங் தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் எந்த சீரிஸ் டிஸ்னி பிளஸ்ல வந்தாலும் இந்த மார்வல் டெலிவிஷன் பேனர்ல தான் வரப்போகுது. எதுக்காக மார்வல் இத்தனை பிரான்ச்சஸ் வச்சிருக்கணும் அப்படின்ற கேள்வி வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோஸ் பார்த்தா போதும், எனக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் சைட்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு இந்த டிஃபெண்டர்ஸ் ஆகா ஃபுல்லாவே இப்ப கேனன் தான். அதை பார்த்துட்டு எக்கோ, ஹாக்கை, இப்ப வரப்போற டேர்டெவில் பார்ன் அகைன் அண்ட் ஸ்பைடர்மேன் 4 இப்படி பார்த்துட்டு போயிடலாம். எனக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் சைட்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னா, இல்ல சூப்பர் நேச்சுரல் சைட் ஆஃப் எம்சியூ தான் எனக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கு அப்படின்னா, நீங்க போயிட்டு இந்த மூன் நைட், இப்போ ஆகத்தா ஆல் அலாங், ஃபியூச்சர்ல மிட் நைட் சன்ஸ் மாதிரி மூவி, கோஸ்ட் ரைடர் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் சைட். அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு வந்து இன்னொரு ஜானர்ல நீங்க மூவிஸ் அண்ட் சீரிஸ் பார்க்கணுன்றது வந்து அவசியமா இருக்காது இதுக்கப்புறம். சோ இப்போ ஷீ ஹல்க் மாதிரி ஒரு சீரிஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் பார்த்தா போகுதும், பார்த்தே ஆகணும், இது பார்த்தாதான் அடுத்து வரப்போது நமக்கு புரியும் அப்படின்ற மாதிரி கட்டாயம் இதுக்கப்புறம் அவ்வளவா இருக்காது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஏன்னா அதுதான் இப்ப மார்வலுக்கு ஒரு பெரிய பின்னடைவாவே இருக்கு. இதெல்லாம் பார்க்கணுமாடா அப்படின்ற மாதிரி, இந்த சீரிஸ் எல்லாம் பார்க்கணுமாடா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. சோ அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் வேணான்றதுனால இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. மெயின் ஸ்ட்ரீம் எம்சியூ கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இந்த அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அவங்க எல்லாம் இருக்கதான் போறாங்க. அது ஆப்வியஸ்லி எல்லாருமே பார்க்க தான் போறாங்க. சோ இந்த ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சீரிஸ் மேல இருந்த அபிப்பிராயம் என்னன்னா, வாண்டா விஷன் மாதிரி ஒரு சீரிஸ் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மாதிரி ஜாலியாவும் இருக்கும், கொஞ்சம் இன்டென்ஸாவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் டோட்டலா ஒரு மாதிரி செம டார்க்கா ஒரு மாதிரி ஹாரர் வைபோட போவாங்க மார்வல் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பா வாண்டா விஷனோட அந்த ஹியூமர் சென்ஸும் இந்த சீரிஸ்ல இருக்கதான் போகுது, அது பார்க்கும்போதே தெரியுது. பட் இவ்வளவு கிரீப்பியா ஒரு மாதிரி ஹாரர் தன்மை இருக்க மாதிரி சாய்வாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கல. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஹோப்ஃபுல்லி சீரிஸ் பார்க்கும்போதும் போர் அடிக்காம இருந்தாலே போதும், அவ்வளவுதான். நான் கேட்கறது எல்லாம் பயங்கரமா இருக்கணும்ன்ற சொல்லி நான் எதிர்பார்க்கறது இல்ல. அண்ட் இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சீரிஸோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஆகத்தா வாண்டா விஷன்ல வாண்டா கிரியேட் பண்ண அந்த ஸ்பெல்லோட எஃபெக்ட்ல இருந்து இன்னுமே வெளியே வரல. சோ வாண்டா கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த இல்யூஷன்ல இவங்க ஒரு டிடெக்டிவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெஸ்ட் வியூல ஏதோ ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்க நியூஸை கேட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இவங்க போற மாதிரி காட்டுறாங்க. அங்க இருக்க யாருக்குமே இறந்து போயிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சுத்தமா ஐடியாவே இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க. பட் ஆகத்தாக்கு அது யாருன்னு சொல்லி தெரியுது. இந்த ஷாட்ல கிளியராவே தெரியுது இறந்து போயிருக்கவங்க டார்க் ஹோல்ட யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க கை ஃபுல்லாவே ஒரு மாதிரி பிளாக்கா இருக்கு. சோ மோஸ்ட் ப்ராபப்லி இறந்து போயிருக்கு, அதாவது இப்ப கிடைச்சிருக்க இந்த டெட் பாடி வாண்டாவோட ஒரு டெட் பாடியா இருக்கலாம். அட் த சேம் டைம் எனக்குமே இன்னும் ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஏன்னா வாண்டா வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல அந்த மவுண்ட் வண்டகோர்ல இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் சாவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. திரும்பவும் வாண்டா வரதான் போறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். பட் அவங்களோட டெட் பாடி எப்படி இங்க வந்து கிடக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்ப செய்யுது. சோ அதை வந்து நம்ம சீரிஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் மேபி. சோ ஆகத்தா வாண்டா இறந்து போயிட்டதை ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அந்த ஸ்பெல்ல இருந்து அவங்க வெளியே வரது தெரியுது. வாண்டா விஷன்ல அவங்க இருந்த கெட்டப்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரீகேப் மாதிரி போட்டு காமிச்சிட்டு வாண்டாவோட அந்த ஸ்பெல்ல இருந்து என்டையர்லி வெளியே வர மாதிரி காமிச்சிடுறாங்க. பட் இப்போ அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த எந்த பவர்ஸுமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க. சோ இப்பதான் அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு டீம் ஆஃப் விச்சஸ் இருக்காங்க, கூடவே பில்லி இருக்கான். அப்புறம் பில்லி உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா, காமிக்ஸ்ல இதே மாதிரி தான் நடக்கும். வாண்டா ஒன்ஸ் அந்த ஸ்பெல் எல்லாத்தையுமே அழிச்சதுக்கு அப்புறம் அவங்க பசங்க ரெண்டு பேருமே அழிஞ்சிருவாங்க. சோ அதே மாதிரி தான் எம்சியூலயும் அழிஞ்சிருப்பாங்க. என்ன நடந்திருக்குன்னா ரீஇன்கார்னேஷன் நடந்திருக்கு. ரீஇன்கார்னேஷனுக்கு எக்ஸாக்டான தமிழ் மீனிங் எனக்கு தெரியல, கூகுள்ல நீங்களே சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ரீஇன்கார்னேஷனால இப்ப திரும்பவும் பில்லி வந்திருக்கான். ஆக்சுவலா பிளாட் சினாப்சிஸ் படி பில்லி தான் ஆகத்தாவை ஃப்ரீ ஆக்கி விடுறதுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விச்சஸ் ரோட் அப்படின்ற டிராவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றதும் பில்லி தான் அப்படின்ற மாதிரி
சொல்லியிருக்காங்க. எதுக்காக பில்லி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஆகத்தாக்கு அவங்க பவர்ஸ் கிடைக்க போறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மேபி பில்லியோட இன்டென்ஷன் வாண்டாவை திரும்ப கொண்டு வரதா இருக்கலாம். ஒன்ஸ் அவங்க அந்த டெஸ்டினேஷனுக்கு போயிட்டாங்கன்னா எனிதிங் இஸ் பாசிபிள். இந்த மாதிரி வாண்டாவை திரும்ப கொண்டு வரதுக்கான வழியும் அங்க கிடைக்கலாம். சோ இப்ப ஆகத்தா வந்து தன்னோட பழைய பவர்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப எடுக்கிறதுக்காக இந்த விச்சஸ் ரோடு அப்படின்ற ஒரு பயணத்தை எடுக்க போறாங்க. கூடவே ஒரு சில விச்சஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த விச்சஸ் ரோடு அப்படின்ற அந்த பயணத்தை எடுக்கும்போது அங்க என்ன நடக்குது, அங்க எப்படி அவங்க டிராவல் பண்றாங்க, அந்த டிராவல்ல என்னெல்லாம் நடக்க போகுது, கடைசியில இவங்களுக்கு அந்த பவர்ஸ் எல்லாமே திரும்ப கிடைக்குதா இல்லையான்றது தான் மேட்ரே. ஸோ இந்த விச்சஸ் ரோடுன்னு சொல்றேன்ல, அங்க வந்து ஒன்லி சாசரர்ஸ் ஆர் இந்த மாதிரி விச்சஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். உள்ள போயிட்டு வெளியே வரதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பட் ஒன்ஸ் நீங்க அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு விச்சுக்கு என்னென்னலாம் பவர்ஸ் தேவையோ அது எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ ஆகத்தா அண்ட் அவங்களோட குரூப் வந்து அந்த இடத்த போய் ரீச் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த மொத்த சீரிஸோட கதையா இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் வாண்டாவோட ஃபியூச்சர் ரிட்டர்னுக்கான ஒரு செட்டப்பாகவும் இது அமையலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாண்டா விஷனோட ஸ்பின் ஆஃபே நிறைய இருக்கு. வாண்டா விஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஆகத்தா வருது, விஷனுக்குன்னு ஒரு தனி சீரிஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஸ்கார்லெட் விட்ச்க்கும் ஒரு படம் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஒரு ஃப்ரான்ச்சைஸே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கார்லெட் விட்ச்க்கு. ஸோ மேபி இது ஒரு செட்டப்பா அமையலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு, உங்களுக்கும் இதே மாதிரி ஃபீல் ஆச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வெனஸ்டே அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. லைக் கிளிப்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது லைட்டாக அந்த வெனஸ்டேவோட வைப்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் இன்னுமே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு. ஏன்னா அந்த மலையில இறந்தவங்க எப்படி இந்த காட்டில் வந்து விழுந்திருக்க முடியும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இல்லைனா அவங்க வேற எதனா ஒரு ரியாலிட்டிக்கு போயிட்டாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. சீரிஸ் பார்த்து அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி MCU கூட இந்த சீரிஸ் கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்களே, இப்போ நான் சொன்னது தான் பதில். மேபி வாண்டாவை எப்படி திரும்ப கொண்டு வர போறோம் அப்படின்றது தான் இந்த சீரிஸா இருக்கலாம். ஸோ இந்த சூப்பர் நேச்சுரல் சைட் ஆஃப் MCU வந்து வாண்டாவை வச்சு புஷ் பண்ணி கொண்டு போறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பர்சனலி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பத்தின ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, see you soon. Bye.